ஹலோ குட்டீஸ். ஒரு ஊர்ல நாகமான்னு ஒரு மனிதன் இருந்தாரு. அவர் ஒரு படைத்தளபதி. அவர் ரொம்ப ரொம்ப பராக்கிரமசாலி. எல்லாரும் அவரை பார்த்து ரொம்பவே பயந்தாங்க. ஆனா அவருக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்தது. அதுதான் குஷ்டரோகம் என்ற வியாதி. வெளியில அவன் பெரிய ஹீரோ போல தெரிஞ்சான். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அதே போலதான் குட்டீஸ், நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு பிரச்சனை இருக்குது. அதுதான் பாவம். பாவம் என்றால் என்னன்னு தெரியுமா குட்டீஸ்? தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை நம்ம செய்வோம்னா அதுதான் பாவம். பொய் சொல்லுதல், கீழ்ப்படியாமை, கெட்ட வார்த்தைகள் பேசுதல், இவை எல்லாமே பாவம். இந்த பாவம் நம்மள தேவனிடம் இருந்து தூரமாக்குது. ஆனா குட்டீஸ், தேவன் நாகமான விட்டு விடவே இல்ல. தேவன் அவனை ரொம்ப நேசிச்சாரு. அதனாலதான் ஒரு சின்ன பெண்ணின் மூலம் எலிசா தீர்க்கதரிசி அவனுக்கு காட்டினாரு. இதுதான் தேவனுடைய அன்பு. பிரச்சனையிலும் நம்மை மறக்காத அன்பு. நாகமான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து யோர்தான் நாட்டுல குளித்த போது அவன் உடல் முழுவதும் குணமானது. அதே போலதான் குட்டீஸ், நம்முடைய பாவங்களை சுத்தமாக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாரு. அவர் நமக்காக சிலுவையில மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினாரு. குட்டீஸ், நீங்கள் இயேசுவை நம்பினா உங்க பாவங்கள் மன்னிக்கப்படும். நாகமான போல நாமும் கீழ்ப்படிந்தால் தேவன் நம்ம மாற்றுவாரு. தேவன் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் குட்டீஸ். God bless you.